ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. டிஆர்பியில் கொஞ்சம் மாற்றம் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீக்கோட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வீக் 14ஓட இந்த வாரம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அர்பன் ரூரலில் பார்த்தீங்கன்னா 4.23 வீக் 14 வாங்கியிருந்தாங்க. இப்போது இந்த வாரம் போன வாரம் பார்த்தீங்கன்னா 4.61 கொஞ்சம் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அர்பனில் பார்த்தீங்கன்னா 5.5 வீக் 13 வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5 தான் வாங்கியிருக்காங்க. 0.5 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி கோயிலில் வெயிட் பண்ணாங்க, அப்புறம் நிமின் கிட்ட உண்மையை சொன்னாங்க, அதுக்கப்புறம் நம்ம வெனிலாவோட ட்ராமா, இப்படி தான் சீக்வன்ஸ் போச்சு. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. பாப்போம் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டீம் சீக்கிரமாகவே விஜய் கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி ட்ராக் கொண்டு போனால் தான் ஸோ கண்டிப்பாக டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பாப்போம் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்கள் என்ன தான் நம்ம எல்லாருமே ஹாட் ஸ்டாரில் மார்னிங்கே பார்த்தாலும் டிஆர்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் சேனலில் 6:30 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தா கொஞ்சம் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.